கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தேவனின் வார்த்தை வெளிப்படும் நேரம். தேவ செய்தியின் தலைப்பு உனக்கிருக்கிற பலத்தோடே போ. என் அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த நாள்ல கூட பாருங்க, ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்றாரு, உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, தேவன் நமக்கு ஒரு பலத்தை கொடுத்திருக்கிறார். நமக்கு வேதாகமத்துல அநேக தைரியமான வார்த்தைகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அநேக இடங்களில் பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நானும் தேவன் என்று சொல்லி அநேக வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் நம்மை தேற்றி கொண்டிருக்கிறார். ஆனால் நாம என்ன பண்றோம்னு சொன்னா, என்னால முடியாது, எனக்கு பலன் இல்லை, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல நாம என்ன பண்றோம்னா குறை உள்ளவர்களாய் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ஒரு பலன் இருக்கு, அந்த பலம் உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கா, அந்த பலத்துல போ என்று சொல்லி கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து நாம் ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது கர்த்தர் அவனை நோக்கி பார்த்து, உனக்கிருக்கிற இந்த பலத்தோடே போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய், உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வாங்க. பாவம் செய்தது நிமித்தமாய் கர்த்தர் என்ன பண்றாரு, மீதியானியர் கைக்கு ஒப்பு கொடுத்துடுறாரு. அந்த மீதியானர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இஸ்ரவேல் ஜனங்களை ரொம்ப கொடுமைப்படுத்துவாங்க. அவங்களுடைய விளைச்சல்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க, எடுத்துட்டு போயிடுவாங்க. அவர்களை அப்படியாய் அவங்க துன்புறுத்தும் பொழுது எல்லாரும் பயந்து ஒளிந்து கொண்டிருப்பாங்க. ஆனால் இங்க கிதியோன் மாத்திரம் என்ன பண்றாருன்னு சொன்னா, இந்த விளைச்சலாம் அறுத்து என்ன பண்றாருன்னா போரடித்து கொண்டிருக்கிறார். அவரை பார்த்துதான் மேல் வசனங்கள் இங்க வாசிப்போம். அங்க சொல்லுவாரு, பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் பயந்து அவிசுவாசமா என்ன பண்றாங்க, ஒளிந்து கொண்டிருக்கிறாங்க. கர்த்தர் கூட இருக்கிறாரு, நம்ம ஜெபிச்சா கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வார் என்ற அந்த நம்பிக்கை விசுவாசம் இல்லாமல் எல்லாரும் பயந்து போய் ஒளிந்து கொண்டிருக்கிற பட்சத்துல நீ மாத்திரம் என்ன பண்ற, போரெடுத்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் அவரை பார்த்து சொல்றார், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்று சொல்லி அந்த மகனை பார்த்து அவருக்குள்ளாக கொஞ்சோண்ட விசுவாசம் ஒட்டி கொண்டிருந்தது. ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தை பார்த்துதான் கர்த்தர் சொல்றாரு, நீ என்ன பண்ண போற, மீதியானியரை நீ முறியடிக்க போகிறாய். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, ஆண்டவர் கிதியோனை ஒரு கருவியா எடுத்து பயன்படுத்துகிறார். காரணம் என்ன தெரியுமா, அவருக்குள்ளாக கொஞ்சோண்ட பலன், அவருக்குள்ளாக கொஞ்சம் விசுவாசம் இருந்தது. ஹல்லேலூயா. அவர்களை என்னால் என்ன பண்ண முடியும், மேற்கொள்ள முடியும் என்ற அந்த நம்பிக்கை, விசுவாசம், தேவன் என் கூட இருக்கிறார் என்ற அந்த நம்பிக்கை அவருக்குள்ளாக இருந்ததுனாலதான் கர்த்தர் அவரை பார்த்து சொல்றாரு, பராக்கிரமசாலியே, ஹல்லேலூயா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ என்று சொல்றாரு. இன்றைக்கு தேவ பிள்ளைகளே, உங்களுக்குள்ளாக கொஞ்சம் பலன் இருக்கா, கொஞ்சம் விசுவாசம் இருக்கா, அந்த விசுவாசத்தை பிடித்துக்கொண்டு ஹல்லேலூயா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கடுகளவு விசுவாசம் உனக்குள்ளாக இருந்தா இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழு என்று சொன்னால் என்ன பண்ணுமா, பெயர்ந்து சமுத்திரத்துல போய் விழுந்துருமா. ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்ப்பதெல்லாம் கடுகளவு விசுவாசம். அந்த விசுவாசம் இருந்தா போதும், உன்னை கொண்டுதான் பெரிய காரியத்தை செய்வேன். ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த விசுவாசத்தோட போ. ஹல்லேலூயா. உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ, நான் கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வேன். ஹல்லேலூயா. அநேக எதிரிகளை கண்டு அநேகர் என்னை என்ன பண்றாங்க, என்னை ஒவ்வொரு நாளும் பிரச்சனைக்கு நேராக கொண்டு போய் கொண்டிருக்கிறாங்க, இவங்களால நான் என்ன பண்றேன், என்னால எழும்ப முடியலன்னு சொல்லிட்டு சோர்ந்து போய் காணப்படுறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில கொஞ்சம் விசுவாசம் இருக்கா, தேவன் உங்களைத்தான் கருவியா எடுத்து பயன்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, வெளிப்படுத்தின புஸ்தகத்தை நீங்கள் வாசிப்பீங்க என்று சொன்னால், அங்கே பிலதெல்பியா சபையின் ஜனங்களை பார்த்து அவங்க சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, பிலதெல்பியா சபைக்கு ஆண்டவர் சொல்லும் பொழுது, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தோம், நீ என் நாமத்தை மறுதலியாமல் என்ன பண்ற, என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. யார் ஒருத்தர் தனக்குள்ளாக இருக்கிற அந்த கொஞ்ச பலத்தை வைத்துக்கொண்டு தேவ சமூகத்துல ஜெயிக்க நீங்கள் ஆயத்தமாய் காத்து கொண்டிருக்கிறீங்களோ, உங்களுக்கு கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதை ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறார். எனக்கு கொஞ்சம் தாங்க விசுவாசம் இருக்கு, கொஞ்சம் தாங்க நம்பிக்கை இருக்கு, நாங்க எப்படிங்க செய்ய முடியும்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்காதீங்க. உங்களுக்கு இருக்க கொஞ்சம் விசுவாசம் போதுங்க,
கடுகளவு விசுவாசம். அந்த கடுகளவு விசுவாசத்திற்கே கர்த்தர் என்ன பண்றார்? பெரிய மலையை சமுத்திரத்துல விழ பண்ணுவார் என்று சொன்னால், உங்களுக்குள்ளாக இருக்கிற அந்த பலத்தை நீங்க பயன்படுத்துவீங்கன்னு சொன்னா, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளை, எதை கண்டு சோர்ந்து போகாதீங்க. நாம் ஆராதிக்கிற தேவன் அவர் ஜீவனுள்ளவரா இருக்கிறார். நம்மை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யணும்னு சொல்லிட்டு கர்த்தர் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறார். கிதியோனுக்குள்ள கொஞ்சம் விசுவாசம் தாங்க இருந்துச்சு. அந்த கொஞ்சம் விசுவாசத்தை பார்த்தா சொல்ல, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ, அந்த விசுவாசத்தை கொண்டு உன்னை கொண்டு நான் பெரிய காரியங்களை செய்வேன் என்று சொல்லி 300 பேரை வைத்துக்கொண்டு அந்த மீதியனர் முழுவதுமாய் கர்த்தர் அழித்து போட்டார். ஹல்லேலூயா. ஆகவே தேவ பிள்ளைகளே, உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியம் செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே நீங்கள் என்ன பண்ணணும்? அந்த பலத்தை எடுத்து பயன்படுத்துங்க. என்னால முடியலன்னு சொல்லி கொண்டிருக்காதீங்க. முடியலன்னு சொன்னா அது முடியாம தான் போகும். என்னால முடியும், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறாரு, அவர் கொடுத்த வாக்குத்தத்தங்கள் எனக்குள்ளாக இருக்கு, அந்த வார்த்தைகளை கொண்டு நான் ஜெயிப்பேன் என்று சொல்லி நீங்கள் தொடர்ந்து முன்னேறுவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி ஒரு பெரிய என்ன பண்ணாரு? சக்சஸ் ஆன ஒரு வாழ்க்கை வாழ்ந்தார். 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பாக போய் சவால் விட்டு நின்று அதை ஜெயித்து என்ன பண்றாரு? அழகா வந்தவர் பாருங்க, ஏசபேல் சொல்றாங்க, எவன் பாகால் தீர்க்கதரிசி தலைகளை வெட்டி போட்டாங்களோ அவனுடைய தலை என் கால் கீழே வரணும்னு சொன்ன மாத்திரத்துல பாருங்க, இன்று சாயங்காலத்துக்குள்ள வரணும்னு சொல்லிட்ட உடனே இவருக்குள்ளாக ஒரு பயம் வந்துச்சு. பயம் வந்தோடனே என்ன பண்றாருன்னா, சூறை செடியின் கீழே போய் படுத்துக்கொண்டு, ஆண்டவரே போதும் கர்த்தாவே, என் பிதாக்களை பார்க்கிலும் நான் நல்லவன் கிடையாதுன்னு சொல்லிட்டு என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லிட்டு ஆண்டவர்கிட்ட ஒரு விண்ணப்பம் பண்றாரு. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு பாருங்க, இவ்வளோ சக்சஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் அந்த ராணி சொன்ன ஒரு வார்த்தையை கேட்ட மாத்திரத்துல அவரால் இந்த பூமியில இனி நான் வாழ மாட்டேன் என்ற அந்த நிலைக்கு தள்ளப்பட்டுட்டார். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, இன்றைக்கு கூட நம்முடைய வாழ்க்கையில மனுஷர் பேசுகிற தூஷணமான வார்த்தைகளை கேட்டு என்னை இப்படி பேசிட்டாங்களே, அடிச்சா கூட நான் தாங்கிடுவேங்க, இவங்க பேசுற பேச்சு தாங்க என்னால் தாங்க முடியலன்னு சொல்லிட்டு நிறைய நேரத்துல மற்றவர்கள் பேசின பேச்சுகள் நிமித்தமாக நம்மளால எழும்ப முடியாதபடிக்கு இனி என் வாழ்க்கையை நான் முடித்துக் கொள்ளணும்னு சொல்லிட்டு ஒருவேளை யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? அன்றைக்கு பாருங்க, எலியா தீர்க்கதரிசி அப்படிதான் யோசித்தாரு. ஆனால் கர்த்தர் பாருங்க, அவனை தட்டி எழுப்பி அவனுக்கு போஜனத்தை கொடுத்து, நீ போக வேண்டிய தூரம் வெகு தூரம் என்று சொல்லி அவனை மீண்டுமாய் அவருக்கு ஒரு பலத்தை கொடுத்து அவரை நடத்துகிறார். ஹல்லேலூயா. அந்த போஜனத்தை புசித்து 40 நாள் கடந்து சென்று அவர் போய் தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில யார் உங்களை குறைவாய் பேசினாலும், யார் உங்களை அற்பமாய் பேசினாலும், நீ எல்லாம் சபைக்கு போறியா, நீ எல்லாம் ஜெபிக்கிறியா, நீ எல்லாம் வேதத்தை வாசிக்கிறியா, நீ எல்லாம் மற்றவர்களுக்கு போதிக்கிறியா, நீயே சரியில்லாதவ, உன்னை கொண்டு கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டு அநேக நிந்தையான வார்த்தைகளை கேட்டு கேட்டு உங்களுடைய வாழ்க்கையில சோர்ந்து போன நிலைமைகள் இருக்கிறீங்களா? தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் சொல்றாரு, உனக்கு கொஞ்சம் பலன் இருக்கா, அந்த விசுவாசம் இருக்கா? கர்த்தர் ஆண்டவரே, எல்லாரும் என்ன நிந்தித்து பேசுறாங்கப்பா, என்னை குறைவா பேசுறாங்கப்பா, அற்பமா பாக்குறாங்கப்பான்னு சொல்லிட்டு நீங்க தேவ சமூகத்துல முறையிட்டு கொண்டு அவருடைய பலத்தை இன்னைக்கு கேட்டு கொண்டிருக்கிறீங்களா? உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. அதை தாங்கக்கூடிய சக்தியை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறாருல்ல, அந்த பலத்தோட போங்க. உங்களை எடுத்து கர்த்தர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. அவருடைய திட்டங்களையும் அவருடைய தீர்மானங்களையும் கர்த்தர் உங்களை கொண்டு செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, அன்றைக்கு கிதியோன் பாருங்க, தனக்கு இருக்கிற பலத்தோட ஜெயித்தார். ஹல்லேலூயா. அந்த பலத்தை கொண்டு தேவனுடைய காரியங்களை செய்து முடித்தார். ஹல்லேலூயா. எலியா தீர்க்கதரிசி தனக்கு இருக்கிற அந்த பலத்தோடு, தேவன் கொடுத்த அந்த பலத்தினால தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. இன்றைக்கு கூட உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்த ஒவ்வொரு வார்த்தைகளையும் நீங்கள் உறுதியாய் பற்றி கொண்டு, இன்றைக்கு பேசுகிற வார்த்தைகளின் பிரகாரமாக எனக்கு ஒரு பலனை கொடுத்திருக்கிறார், எனக்குள்ளாக விசுவாசம் இருக்கு, எனக்குள்ளாக நம்பிக்கை இருக்கு, எனக்குள்ளாக தேவ சமூகத்துல காத்திருக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் இருக்குன்னு சொல்லிட்டு அந்த எண்ணங்களோடு கூட நீங்க தொடர்ந்து தேவ சமூகத்துல போராடுவீங்கன்னு சொன்னா உங்களை கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு கர்த்தர் உங்களை கருவியா எடுத்து பயன்படுத்துவார். தேவ பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, அன்றைக்கு பாருங்க, சிம்சோன் பாவம் செய்தாரு. பாவம் செய்தது நிமித்தமாய் அவருடைய 2 கண்களும் பிடுங்கப்பட்டு அவரை சங்கிலால கட்டி மாவரைக்க விடுறாங்க. அப்ப பாருங்க, பெலிஸ்தர், ஆண்டவரே, இந்த பெலிஸ்தரோடு கூட நான் மடிந்து போகக்கூடாது, என் கண்களுக்கு ஒரே தீர்வையாக என்ன பண்ணுங்க, ஒரு விஷயம் எனக்கு மனமிறங்கும் என்று சொல்லி தேவ சமூகத்துல பலத்தை பெற்றுக்கொண்டார். ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு அன்றைக்கு மடிக்கும் பொழுது அவர் பாருங்க 3000 பேரை
சாகடிக்கும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். 3000 பெலிஸ்தரை அந்த இடத்துல அழித்து போட்டுட்டார். ஹல்லேலூயா. காரணம் என்ன தெரியுங்களா? அவருக்கு இருந்த கொஞ்சம் பலன். ஹல்லேலூயா. தேவ சமூகத்துல போய் தாழ்த்தி ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு நீங்கள் கூட, நான் பாவம் செஞ்சுட்டேன், தேவன் என்னை அவ்வளோதான், இனிமே என் ஜபத்தை கேட்க மாட்டாரு, என் வாழ்க்கையில இனி அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு யோசித்து கொண்டிருக்கிறீங்களா? நீங்கள் எப்பேற்பட்ட பாவம் செய்திருந்தாலும் உங்களை மன்னிக்க ஒரு தேவன் இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் மன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு பலன் இருந்துச்சுல்ல, அந்த பலத்தோட போ. ஹல்லேலூயா. அந்த பலத்தை பெற்றுக்கொண்டு போவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ள தேவனா இருக்கிறார். அன்றைக்கு பாருங்க, அவர் உயிரோடு இருந்து கொன்றவர்களை பார்க்கிலும் சாகும் பொழுது அநேகரை கொன்று போட்டாராம். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவனுடைய பலன் உங்களுக்குள்ளாக இருக்கு. அந்த பலத்தை யார் தெரியுமா பயன்படுத்தணும்? நீங்க தான் பயன்படுத்தணும். நீங்க பயன்படுத்தினா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்வார். நிறைய நேரங்கள்ல என்னால முடியாது, எனக்கு ஒன்றும் தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு பாட தெரியாதுன்னு சொல்லிட்டு புலம்பிக் கொண்டிருக்காதீங்க. கொஞ்சம் ஜெபிக்க தெரியுமா? ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க தெரியுமா? அது போதுங்க. கொஞ்ச நேரம் பாடல் பாட தெரியுமா? ஒரு 2 பாடல் பாட தெரியுமா? அது போதும். ஒரு 2 வார்த்தை படிக்க தெரியுமா? அது போதும். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. பாருங்க, உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே உனக்காக நான் திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்காக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறாராம். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, உங்களுக்காக ஒரு திறந்த வாசல் கர்த்தர் வைத்திருக்கிறார். அந்த வாசலுக்குள்ளாக பிரவேசிக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், உயர்வுகள், கனங்கள் எல்லாவற்றையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதாகமத்திலிருந்து ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, அப்பொழுது நான், கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ நான் பேச அறியேன், சிறு பிள்ளையாய் இருக்கிறேன் என்றேன். ஆனாலும் கர்த்தர், நான் சிறு பிள்ளை என்று நீ சொல்லாதே, நான் உன்னை அனுப்புகிற எல்லாரிடத்திலும் நீ போய் நான் உனக்கு கட்டளிடுகிறவை எல்லாம் நீ பேசுவாயாக. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க, அன்றைக்கு எரேமியாவை கர்த்தர் அழைக்கிறார். பாருங்க, தாயின் கருவில உருவாதுக்கு முன்பாக நான் முன்னறிந்த நான் தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் அப்படிலாம் சொல்றாரு. ஆனா எரேமியா தீர்க்கதரிசி சொல்றாரு, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், நான் ஒன்றும் பேச அறியாதவன், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடே போ. ஹல்லேலூயா. பாருங்க, நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று சொல்லி எரேமியாவுக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை சொல்லி அவரை பலத்தோடு கூட அனுப்புகிறார். ஹல்லேலூயா. அந்த கொஞ்சம் பலன் இருக்கா? கர்த்தர் என் கூட இருக்கிறாருங்க, என்னை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வாருங்கன்னு சொல்லிட்டு அந்த நம்பிக்கை இருக்கா? அது போதும். கர்த்தர் உங்களை பெரிய காரியங்களை செய்ய வைப்பார். நான் சிறு பிள்ளை, எனக்கு பேச தெரியாது, எனக்கு பாட தெரியாது, எனக்கு ஜெபிக்க தெரியாது, எனக்கு ஆராதிக்க தெரியாது, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு அநேக நேரங்கள்ல உங்களை நீங்களே தாழ்த்தி கொண்டிருக்கிறீங்களா? உனக்கு சிறு பிள்ளைன்னு சொல்லிட்டு நீ பார்க்காத, உன் கூட நான் இருக்கிறேன், உன்னை கொண்டு நான் பெரிய காரியத்தை செய்யறேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. உன்னை காக்கும்படிக்கு நான் உன் கூட இருக்கிறேன் என்று சொல்றாரு. ஆகவே தேவ பிள்ளைகளே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட நீ போ. ஹல்லேலூயா. போவீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அன்றைக்கு கிதியோனுக்குள்ள இருக்கிற பலத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். ஹல்லேலூயா. சிம்சோனுக்குள்ள இருக்கிற கொஞ்சம் பலத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். அன்றைக்கு எலியாவுக்குள்ள இருந்த கொஞ்சம் பலத்தை வைத்துக்கொண்டு 40 நாள் கடந்து சென்று தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்றும்படிக்கு கர்த்தர் கிருபை தந்தார். எரேமியாவுக்குள்ளாக கொஞ்சம் பலன், அந்த பலத்தை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்தார். இன்றைக்கு உங்களுக்குள்ளாக உங்கள் கொஞ்சம் பலன் இருந்தாலே போதுங்க, கொஞ்சம் விசுவாசம், கொஞ்சம் தேவன் மேல அன்பு, அது இருந்தா போதும், கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்யணும்னு சொல்லிட்டு அவர் திட்டம் வைத்திருக்கிறார். ஆகவே தேவ பிள்ளைகளே, தேவன் உங்க கூட இருக்கிறார். நீங்க எதற்கும் பயப்படாமல் தைரியமாக தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியத்தை செய்ய அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுக்காக கர்த்தர் திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அந்த திறந்த வாசலை ஒருவனும் பூட்ட முடியாது. ஹல்லேலூயா. திறந்த வாசலுக்குள்ள பிரவேசிப்பீங்கன்னு சொன்னா கர்த்தர் உங்களுக்குள்ளாக நிறைய ஆசீர்வாதங்களை வைத்து காத்திருக்கிறார். நம் யாவரும் இணைந்து ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த நாள்ல கூட ராஜா எங்களுக்காக திறந்த வாசலை வைத்திருக்கிறீங்க. அந்த பலத்தை நாங்கள் பயன்படுத்தி கொண்டு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு கிருபை செய்வீராக. முடியல, என்னால செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட அவிசுவாசமான எண்ணங்களுக்கு எங்களை விலக்கி காத்து கொள்ள போறதற்காய் ஸ்தோத்திரம். தயவுள்ள கரம் எங்களோடு கூட இருக்கட்டும். ஆவினர் வழிநடத்தும் பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.
நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் சபை முகவரி: இரட்சகர் இயேசு கிறிஸ்து திருச்சபை, நம்பர் 1, 5வது தெரு, புதுநல்லூர், சோமங்கலம் மெயின் ரோட், குண்டத்தூர், சென்னை 600069.